அனைவருக்கும் வணக்கம். நாம் கமலமுனிவர் அருளிச் செய்த அதி உன்னதமான கருத்துக்கள் புரிந்த ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே வாசி என்பது மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். ப என்கிற காற்றை சி என்கிற நெருப்போடு இணைத்து செய்யக்கூடிய யோக பயிற்சி தான் வாசி என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த வாசியை முறைப்படி செய்வதிலே பலருக்கும் குழப்பங்களும் தடைகளும் இருக்கின்றன. பயிற்சியை தொடங்கும் போது இருந்த வேகமும் ஆர்வமும் பயிற்சி நடக்க ஆரம்பித்த சில காலங்களிலே குறைய ஆரம்பித்து விடுவது இயல்பு. வீட்டிலே ஆசை ஆசையாக வாங்கி வைத்த ஒரு வாகனத்தையோ ஒரு அலங்கார பொருளையோ வாங்கிய புதிதில் தினசரி துடைத்து அதை பராமரிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அதுவே கால ஓட்டத்திலே சற்று பழகியதாக மாறிப்போன பிறகு அதை சீண்டுவதற்கு கூட எண்ணமில்லாமல் போய்விடுகிறது. இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். ஆரம்ப காலத்திலே நம்மிடத்திலே யோகசாதன பயிற்சியை கற்றுக்கொள்ள வருபவர்கள் முதலிலே காட்டிய ஆர்வத்தை அதன் பிறகு காட்டுவதில்லை. நம்மை சந்திக்கும் போது பயிற்சி அவ்வப்போது மாத்திரமே செய்வதாகவும், பயிற்சி செய்ய நேரமில்லை என்று ஏதோ சாக்குப்போக்குகள் சொல்வதையும் பார்க்க முடிகிறது. இது போன்ற நிலைகளை கடைபிடிப்பவர்கள் உறுதியான வெற்றியை அடைய முடியாது. வெற்றியை அடைய வேண்டும் என்றால் இடைவிடாத பயிற்சியும் விடாப்பிடியான மனப்பக்குவமும் அவசியமாகிறது. பொறுமை, விவேகம் என்கிற இரண்டு ஆயுதங்களை யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லி அருள் இருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இன்றைய பாடலை பாருங்கள். ஏறையிலே இவ்வளவும் அடக்கி போட்டு இதமாக சோதியிலே தூரம் தோன்றும், தூரையிலே சுடரில் ஒரு கம்பம் தோன்றும், துய்யதொரு கம்பத்தில் நந்தி தோன்றும், பேரையிலே நந்தியிலே உலகம் தோன்றும், பெருமையுடன் வைத்த பொருள் எல்லாம் தோன்றும், தேரையிலே 2 ஆண்டில் சிவமும் காணும், திறமான தாயும் அங்கே காணுவாயே. குண்டலித்தாய், மனோன்மணித்தாய் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான சக்தியை இடைவிடாது யோக பயிற்சி செய்யக்கூடிய யோக சாதகன் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுகொள்கிறான் என்று கமலமுனிவர் சொல்லுகிறார். புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை உறுதியான மனத்தோடு தடுத்து நிறுத்த வேண்டும். ஆரம்பத்திலே மனத்தின் போக்கை நிறுத்துவதற்கு வாசியிலே மனம் செல்லும்படியாக பழக்கப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இதை செய்யும் போது லேசான பிரகாசத்தை பூர்வ மத்தியத்திலே பார்க்க முடியும். அப்படி லேசாக தெரியக்கூடிய அந்த மெல்லிய பிரகாசத்தின் உதவியோடு மேலும் மேலும் இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக அந்த மெல்லிய நெருப்பை, மெல்லிய பிரகாசத்தை அதிகரிக்க முயல வேண்டும். இதை ஒரு கொல்லன் உலைக்களத்திலே செய்யக்கூடிய காரியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்கும். காலையிலே முதலிலே வேலையை துவக்குவதற்கு வரக்கூடிய கொல்லர் தன்னுடைய துருத்தியை கொண்டு காற்று ஊதி நெருப்பை மூட்டுவதற்காக உருவாக்கி வைத்திருந்த பள்ளத்திலே ஒரு சிறிய நெருப்பை வைக்கிறார். அதன் மீது சிறு கரித்துண்டுகளை போடுகிறார். துருத்தி கொண்டு ஊதுகிறார். துருத்தி கொண்டு ஊத ஊத கரித்துண்டு முழுவதும் உள்ளே வைக்கப்பட்ட சிறிய நெருப்போடு இணைந்து பற்றி கொண்டு ஜுவாலை விட்டு எரிகிறது. இதே நிலைதான் யோக பயிற்சியிலேயும் ஏற்படுகிறது. யோக பயிற்சியின் போது முதலாவதாக ஒரு சின்னஞ்சிறிய பிரகாசம், சின்னஞ்சிறிய நெருப்பு என்பது காணும். அந்த நெருப்பை கவனமாக பற்றி கொண்டு மெல்லியதாகவும் சன்னமாகவும் காற்றை கொண்டு ஊதி ஊதி அந்த நெருப்பின் பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்கும் போது அந்த நெருப்பு ஜுவாலை விட்டு மேல் நோக்கி எழும்பி நிற்கும். அது ஒரு கம்பமாக காணப்படும். அந்த கம்பத்திலே முதலிலே நந்தியின் தோற்றம் தென்படும். அதன் பிறகு அந்த நந்தியிலே இருந்து இந்த உலகம் முழுவதும் தென்படும். அது மாத்திரமல்ல, இந்த உலகிலே அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களும் தெரிய வரும். ஆனால் இவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சி அவசியமாகிறது. 2 ஆண்டு காலத்திற்கு மனத்தை நேராக செலுத்தி
மனதை சலிக்க விடாமல் பயிற்சி செய்துவிட்டால் வெற்றி உங்கள் அருகாமையில் வந்து நிற்கும் என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். காணுவான் சூரியன் தன் மண்டலத்தில் கனி கண்டால் சந்திரனுட மண்டலம்தான், பூணுவாய் நட்சத்திர மண்டலம்தான் புதுமையுள்ள அண்டத்தில் சென்று ஏறி, தோணுவாய் இவ்வளவும் தவறா வாசல் சூட்சம் என்ற எழுத்தாலே அடைத்துப்பாரு. பாணியா எழுத்து இல்லா வித்தை எல்லாம் பாறையின் மேல் விதைத்திட்ட வித்தும் ஆச்சு. விவசாயம் செய்பவர்கள் அதற்கான பக்குவத்தை அறிந்திருக்க வேண்டும். விதையை ஒருவர் கொடுத்து இந்த விதையை கொண்டு நீ செடியாக்கி மரமாக்கி பலன் பெறலாம் என்று கொடுத்து விட்டார். அந்த விதையை எப்படி பயன்படுத்துவது என்று விதையை பெற்றவனுக்கு தெரியவில்லை என்றால் எந்த ஒரு பயனும் இருக்காது. அந்த விதையை எங்கே கொண்டு போய் போட வேண்டும்? பாறையிலே போட்டால் அது விருட்சமாக மாறுமா? மண்ணை குழி தோண்டி பக்குவப்படுத்தி தேவையான எரு முதலியவற்றை போட்டு மண்ணை முறையாக பராமரித்து அதன் பிறகு அதிலே விதையை போட்டால் அந்த விதை செழிப்பாக வளரும். விதையை போட்டு செடி வளர்ந்தால் ஆகிவிட்டதா என்றால் இல்லை. தேவைப்பட்ட போது நீர் வார்க்க வேண்டும். பூச்சிகள் மற்ற விலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்டு விடாதபடியாக வேலி போட்டு பராமரிக்க வேண்டும். அது மாத்திரம் போதுமா என்றால் இல்லை. இலையிலே அவ்வப்போது ஏதாவது பூச்சி தொற்றுக்கள் ஏற்படுகின்றனவா என்பதை கவனித்து அதையும் சரியாக பராமரிக்க வேண்டும். இத்தனை காரியங்களையும் செய்தால்தான் ஒரு விதையிலிருந்து விருட்சத்தை உருவாக்க முடியும். இதை இங்கே யோக சாதன பயிற்சியோடு ஒப்பிட்டு பாருங்கள். சித்த வித்தை அல்லது வாசி தீட்சையை ஒருவர் பெற்றுவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். பெற்ற வித்தையை சரியாக பயன்படுத்த தெரியாமல் விட்டுவிட்டால் அது எந்த விதமான பயனையும் கொடுக்காமல் போய்விடும். ஏதோ பெயருக்கு பின்னால் படித்த படிப்பிற்கான பட்டத்திற்கான அடையாள எழுத்துக்களை போட்டுக் கொள்வதைப் போல பெயருக்கு முன்னால் பிரம்மஸ்ரீ என்று போட்டுக்கொண்டு விட்டால் மாத்திரம் போதாது. யோக பயிற்சியை மனதோடு செய்து பழக வேண்டும். பயிற்சியின் தொடக்கத்திலே இருக்கக்கூடிய ஆர்வம் பயிற்சியிலே வெற்றி காணும் வரையிலும் குறைந்து விடாதபடியாக பயணிக்க வேண்டும். ஆர்வம் குறைவுபடாமல் இருப்பதற்காக அவ்வப்போது சத்சங்கங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். யோக சாதன பயிற்சியிலே ஏற்கனவே ஈடுபட்டு வெற்றி கண்டிருக்கக்கூடிய சித்தர் உறவுகளுடைய பாடல்களை அவ்வப்போது வாசித்து பார்க்க வேண்டும். இது எல்லாம் சரியாக நடந்தால் வெற்றி என்பது நமக்கு சாத்தியப்படும். சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் என்று இங்கே கமலமுனிவர் சித்தர் சொல்லுவதெல்லாம் சூரியகலை சந்திரகலையைத்தான். இதை சரியாக புரிந்து பயணித்து பழக வேண்டும். அண்டம் அதிலே சென்று ஏறி ஞானத்தை பார்க்க வேண்டும், நட்சத்திர மண்டலத்தை காண வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். அண்டத்திலே இருப்பதெல்லாம் பிண்டத்திலேயும் இருக்கிறது. நம்முடைய சிரசுதான் ஆகாயம். ஆகாய வெளியிலே மின்மினி பூச்சிகளைப் போல அவ்வப்போது பிரகாசங்கள் வந்து போகும். அது நட்சத்திர மண்டலம் என்றாகும். உறுதியான பிரகாசத்தை தரக்கூடிய 2 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவை சூரியனும் சந்திரனும் என்று குறிப்பிடுகிறார். இத்தனையும் தவறாமல் நீ யோக பயிற்சியை செய்தால் மாத்திரமே உனக்கு அனுபவத்திற்கு வரும். அது மாத்திரமல்ல, சூட்சுமத்தை குறிக்கக்கூடிய எழுத்தை வைத்து அடைத்து பார்த்து இந்த பயிற்சியை பழக வேண்டும். மொழியின் முதல் எழுத்து அ. அ என்கிற எழுத்து சந்திரகலையை குறிக்கிறது. சந்திரகலையை கொண்டுதான் இவற்றையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று கமலமுனி சித்தர் இங்கே சூட்சுமமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது சாதாரணம் அல்ல. பயிற்சியை தொடங்கியான பிறகு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயிற்சியை விட்டுவிடக்கூடாது. மனதை தொடர்ச்சியாக யோக பயிற்சியிலே செலுத்தியபடியாகவே இருக்க வேண்டும். சோர்வு ஏற்படும் போதெல்லாம் ஞானியர் மகான்கள் சொல்லிய அறிவுரைகளை வாசித்து பார்க்க வேண்டும். சத்சங்கங்களில் ஈடுபட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே வெற்றி சித்திக்கும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.